சற்றுமுன் வெளியான தகவல். ஆதாரில் முகவரி மற்றும் மொபைல் எண்ணை எத்தனை முறை புதுப்பிக்க வேண்டும்? அதை சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இன்றைய தேதிக்கு ஆதார் அட்டை என்பது தான் பெரும்பாலான சேவைகளுக்கான அடையாள அட்டையாக இருக்கிறது. அதில் உள்ள விவரங்களை எப்படி புதுப்பிப்பது, எதனை முறை புதுப்பிப்பது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் UIDAI வழங்கப்படும் ஆதார் அட்டை இந்தியர்களுக்கு ஒரு முக்கியமான ஆவணமாகும். இந்த 12 இலக்க எண் உங்கள் முகவரி, பிறந்த தேதி மற்றும் பிற தனிப்பட்ட தகவல்கள் போன்ற விவரங்களை கொண்ட பல நோக்கங்களுக்கு உதவுகிறது. அரசாங்க திட்டங்கள், வாங்கி செயல்பாடுகள் அரசாங்க திட்டங்கள், வங்கி செயல்பாடுகள், பேன் புதுப்பிப்புகள் மற்றும் GST தாக்கல் செய்வதற்கு இது தேவைப்படுகிறது. ஆதார் விவரங்களை புதுப்பிக்க அரசாங்கத்தால் ஏற்கனவே கால அவகாசத்தை நீடித்துள்ளது. உங்கள் ஆதார் அட்டையை இன்னும் புதுப்பிக்கவில்லை என்றால் ஜூன் 2025க்கு முன் அதை செய்யுங்கள். சில புதுப்பிப்புகளுக்கு UIDAI வரம்புகளை நிர்ணயித்து உள்ளது. அதை பற்றியும் தெரிந்து கொண்டு விண்ணப்பியுங்கள். வரம்புகள்: உங்கள் பிறந்த தேதியை ஒரு முறை மட்டுமே மாற்ற முடியும். உங்கள் பெயரை 2 முறை புதுப்பிக்க முடியும். உங்கள் மொபைல் எண், புகைப்படம் அல்லது முகவரியை புதுப்பிப்பதற்கு வரம்பு இல்லை. அருகிலுள்ள ஆதார் சேவை மையத்திற்கு சென்று உங்கள் முகவரியை எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றலாம். ஆதாரில் முகவரியை மாற்றுவது எப்படி? உங்கள் ஆதாரில் உள்ள முகவரியை விட்டு நீங்கள் மாறும்போது அதை உங்கள் ஆதாரில் அப்டேட் செய்வது அவசியம். இதை ஆன்லைன் முறையிலும் நேரடியாக சேவை மையங்கள் மூலமாகவும் செய்யலாம். அதை எப்படி செய்வது என்றும் சொல்கிறோம். ஆன்லைன் முறை UIDAI, அதாவது www.uidai.government.in என்ற அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிடவும். அதில் எனது ஆதார் பக்கத்திற்கு சென்று உங்கள் ஆதாரை புதுப்பி என்பதை கிளிக் செய்யவும். மக்கள் தொகை தரவு ஆன்லைன் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இது சுய சேவை புதுப்பிப்பு போர்ட்டலை திறக்கும். முகவரி விருப்பத்தை தேர்ந்தெடுத்து தொடரவும் என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் பழைய முகவரி காட்டப்படும். அதற்கு கீழே நீங்கள் அப்டேட் செய்ய விரும்பும் புதிய முகவரியை உள்ளிட்டு செல்லுபடியாகும் துணை ஆவணத்தை பதிவேற்றவும். உங்கள் முகவரியை புதுப்பிக்க ரூபாய் 50 கட்டணம் செலுத்த வேண்டும். விண்ணப்பங்களை மதிப்பாய்வு செய்து கோரிக்கையை சமர்ப்பிக்கவும். உங்களுக்கு ஒரு புதுப்பிப்பு கோரிக்கை எண் URN அனுப்பப்படும். அதை பத்திரமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு OTP அனுப்பப்படும். அதை உள்ளிட்ட பிறகு உங்கள் கோரிக்கை செயல்படுத்தப்படும். பின்னர் உங்கள் புதுப்பிப்பு கோரிக்கை எண் கொண்டு உங்கள் விண்ணப்ப நிலையை தெரிந்து கொள்ளலாம். ஆஃப்லைன் முறை: அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்திற்கு சென்று ஆதார் புதுப்பிப்பு படிவத்தை பித்ரு அதை பூர்த்தி செய்யவும். படிவத்தை சமர்ப்பித்து பயோமெட்ரிக் சரிபார்ப்பை முடிக்கவும். மின்சார பில், வங்கி அறிக்கை, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் அல்லது வீட்டுப்பதிவோடு போன்ற செல்லுபடியாகும் முகவரி சான்றை வழங்கவும். சரிபார்ப்பிற்கு பிறகு உங்கள் புதுப்பிப்பு கோரிக்கையை செயல்படுத்தப்படும். நேரடியாக பணம் செலுத்தினால் உங்கள் புதுப்பிப்புக்கான புதுப்பிப்பு கோரிக்கை எண் உங்களுக்கு தரப்படும். இலவசமாக ஆன்லைனில் ஆதாரை எவ்வாறு புதுப்பிப்பது?
மை ஆதார் போர்ட்டலில் உங்கள் ஆதார் அட்டை விவரங்களை இலவசமாக புதுப்பிக்கலாம். www.myaadhar.uidai.government.in போர்ட்டலில் உங்கள் ஆதார் எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்டு ஓடிபி அனுப்பு என்பதை கிளிக் செய்யவும். ஓடிபியை உள்ளிட்டு உள்நுழையவும். ஆவண புதுப்பிப்பு என்பதை கிளிக் செய்யவும். வழிகாட்டுதல்களை படித்து அடுத்து என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் விவரங்களை சரிபார்த்து மேலே உள்ள விவரங்கள் சரியானவை என்பதை நான் சரிபார்க்கிறேன் என்ற பெட்டியை தேர்வு செய்து அடுத்து என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை பதிவேற்றி சமர்ப்பி என்பதை கிளிக் செய்யவும். சமர்ப்பித்த பிறகு உங்கள் கோரிக்கையை கண்காணிக்க மின்னஞ்சல் வழியாக ஒரு சேவை கோரிக்கை எண்ணை பெறுவீர்கள். உங்கள் ஆதார் விவரங்கள் 7 வேலை நாட்களுக்குள் புதுப்பிக்கப்படும். புதுப்பிக்கப்பட்ட ஆதார் அட்டை வேண்டுமென்றால் அதே இணையதளத்தின் வழியாக விண்ணப்பித்தால் புதிய ரேஷன் அட்டையை வீட்டிலேயே அஞ்சல் மூலம் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் UPI மூலம் ரூபாய் 30,000 உடனடி கடன் வழங்கும் மத்திய அரசு எப்படி பெறுவது? அதாவது சிறு வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் மைக்ரோ கிரெடிட் திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் பல்வேறு மக்கள் பயனடைகின்றனர். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தால் 2020 தொடங்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி PM ஸ்வநிதி திட்டம். கோவிட்-19 தொற்று நோய் காலகட்டத்தில் கடுமையான நிதி சவால்களை எதிர்கொண்ட தெருவோர வியாபாரிகள் மற்றும் சிறு கடை உரிமையாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவை வழங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. நகர்ப்புற பொருளாதாரத்தில் இந்த சிறு வியாபாரிகள் வகிக்கும் இன்றியமையாத பங்கை உணர்ந்து பிணையமில்லாத அதே சமயம் குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் இந்த மைக்ரோ கிரெடிட் திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் எடுத்ததும் உங்களுக்கு முழு தொகையும் கடனாக கிடைக்காது. கடன் வாங்குபவர்களின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கவனமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. முதல் தவணையாக ரூபாய் 10,000, 2,000 தவணையாக ரூபாய் 20,000, 3வது தவணையாக ரூபாய் 50,000 வரை வியாபாரிகள் கடன் பெறலாம். இந்த அணுகுமுறை உடனடி நிதி தேவையை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் பொறுப்பான கடன் வாங்குதல் மற்றும் திருப்பி செலுத்துதல் ஆகியவற்றையும் ஊக்குவிக்கிறது. இந்த திட்டத்தில் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்களின் ஒன்று கடனை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்துவதற்கான ஊக்குத்தொகையாகும். கடனை சரியாக நேரத்தில் திருப்பி செலுத்தும் கடனாளிகள் அடுத்தடுத்த தவணைகளில் அதிக கடன் தொகைகளை பெற தகுதியடைவார்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆண்டுக்கு ரூபாய் 1,200 மானியமும் பெறலாம். கூடுதலாக இந்த திட்டமானது 7% வட்டி மானியத்தையும் வழங்குகிறது. இந்த திட்டம் சிறு வணிக உரிமையாளர்கள் தங்கள் நிதிகளை நிர்வகிப்பது மற்றும் அவர்களின் தொழில்களில் மறு முதலீடு செய்வது எளிதாக்குகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.